ஒரு நாள் மத்தியான வேளையில் பாபா தன்னுடைய தீவிர பக்தையான ராதாகிருஷ்ணம்மாயின் வீட்டிற்கு அருகில் வந்து எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கோரினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஓர வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். பாபா அந்த ஏணியின் வழியே தன் பக்தர் வாமன் கோந்த்களுடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணம்மாயின் வீட்டு கூரையின் மீது நடந்து சென்று கூரையின் மற்றொரு மூலையிலிருந்து கீழே இறங்கினார். இது பலருக்கும் புரியவில்லை. பாபா என்ன செய்கிறார், அவர் எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதையெல்லாம் ஒருவராலும் அறிய இயலவில்லை. ஒருவேளை மலேரியா காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்த ராதாகிருஷ்ணம்மாயின் நோயை விரட்டுவதற்காக அவர் வீட்டு கூரையின் மேலே ஏறியிருக்கலாம் என்று நினைத்தனர். பாபா கீழே இறங்கியதும் ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு 2 ரூபாய் கொடுத்தார். இதை கண்ட சிலர் தைரியத்துடன் பாபாவிடம்,